எப்படியும் இந்நேரம் சிலைய தூக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ மேடம். யோ லாக்கர் மணி, என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க போன் பண்ணுவீங்கன்னு எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கிறது? என்னையா ஆச்சு? சிலைய தூக்கிட்டீங்களா இல்லையா? இல்ல மேடம். இல்லனா சிலைய தூக்கல. என்னமோ ஒன்னு பெரிய லாக்கர் மணின்னு சொல்லிக்கிட்ட, இப்ப என்னடானா சிலைய தூக்கலன்னு சொல்ற? மேடம் மேடம், இப்ப நான் லாக்கர் மணியே இல்ல, வெறும் மணிதான். என்னையா உளர்ற? உளரல மேடம், உண்மையதான் சொல்றேன். மேடம், நானும் எத்தனையோ கோவில்ல சிலையை திருடி இருக்கேன் மேடம். ஆனா எந்த கோவிலே வராத சாமி இந்த வீட்டுல நேர்லயே வந்துருச்சு மேடம். இனிமே சிலைய திருடுவீங்க. மேடம், நீங்கன்னு இல்ல மேடம், வேற யார் நினைச்சாலும் அங்க இருக்கிற அம்மன் சிலைய தூக்கவே முடியாது மேடம். அந்த அம்மனா ஆசைப்பட்டு அங்க இருந்து போனாதான் உண்டு மேடம். அது மட்டும் இல்ல மேடம், சிலைய தூக்க போன எங்களை அந்த அம்மன் வெளுத்து வாங்கிருச்சு மேடம். உங்களுக்கு என்னடா பைத்தியமா பிடிச்சிருக்கு? இல்ல மேடம், இப்பதான் பைத்தியம் தெளிஞ்சிருக்கு. இத்தனை வருஷமா அடுத்தவங்க பொருளை களவாடன என் கைய விளங்காம பண்ணி எனக்கு தண்டனை கொடுத்துருச்சு மேடம். மேடம், இப்ப நான் திருட இல்லை மேடம், அம்மனோட அடிமை பக்தன் மேடம். என் வாழ்நாள் முழுக்க அந்த அம்மனுக்கே சேவை பண்ண போறேன் மேடம். இனிமே எனக்கு போன் பண்ணாதீங்க மேடம். ஹலோ டேய்,